ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எம்எஸ் தோனி ஆடுவாரா, அதான் வந்து ஒரு பெரிய கேள்வி. நம்மளுமே வந்து ஐ திங்க் வேற எந்த சேனல் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம சொல்லிருந்தோம் எம்எஸ் தோனி நாட் கோயிங் டு பிளே ஆல் த மேட்சஸ். சேப்பாக்கில் நடக்கிற அந்த 7 மேட்ச் ஆட வேணா வாய்ப்பு இருக்கு, பட் வெளியே போகும்போது தேவைப்பட்டா ஆடுவாரு, இல்லைன்னா ஆட மாட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் அது வந்து உண்மையாயிடுச்சு. இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா தோனி ஆடவே மாட்டாருங்க, ஒரு இம்பாக்ட் சப்பா தான் வந்து ஆட போறாரு அப்படின்ட்டு வந்து பீடாக் சொல்லியிருந்தாரு. ஒருவேளை தோனி வந்து இம்பாக்ட் பிளேயரா வந்து ஆடுவாரோ அப்படின்ற மாதிரி அவரோட சோர்ஸ் சொன்னாங்க. கன்ஃபார்மா வந்து 14 மேட்ச் இம்பாக்ட் பிளேயர் தான் ஆட போறாரு, ஒரு மேட்ச் கூட பிளேயிங் லைனப்ல இருக்க மாட்டாரு, நான் சொல்றேன் சோர்ஸ் சொன்னாங்க அப்படின்னு சொன்னாரு. நம்பலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எனக்கு தெரியல, பிகாஸ் அவர் சோர்ஸ் என்ன சொல்றாங்க நமக்கு தெரியல. ஆனா ஒரு விஷயம் எம்எஸ் பத்தி ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், இவன் சொன்னா அவன் சொன்னா எதையும் நம்பாதீங்க. எம்எஸ்ஏ வந்து திடீர்னு அவரா வந்து சொன்னா மட்டும்தான் நம்புவேன். இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல தோனி ஃபேனா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும், சரிங்களா? ஒருவேளை எம்எஸ் தோனி வந்து இம்பாக்ட் பிளேயர் ஆட போறாரு அப்படின்னா அந்த லைன் அப் வந்து சிமிலரா தான் இருக்கும். ஒரே ஒரு சேஞ்ச் என்னன்னா எம்எஸ் தோனி அங்க இருக்க மாட்டாரு, அதுக்கு பதிலா எல்லாருமே ஒன் பொசிஷன் அப்பீல் பண்ணிட்டு நம்பர் 12ல இம்பாக்ட் பிளேயரா வந்து அன்சுல் கம்போர்ட் /எம்எஸ் தோனி /ராமகிருஷ்ணா கோஷ், சரிங்களா? பட் டு பி ஆனஸ்ட் இது நடக்கிறது வாய்ப்புகள் கம்மி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. தோனி வந்து லைன் அப்ல இருப்பாரு, அட்லீஸ்ட் இன் சேப்பாக், சரிங்களா? இது வந்து சொல்லிட்டு விளையாடுவாரு இல்லனா வந்து உட்கார்ந்துருவாரு அந்த மாதிரி. ஆமா, பட் என்னோட ஒபினியன் அகைன் சேப்பாக்ல ஆடுவார் 7 மேட்ச்மே ஃபீல் ஆகுது, லைன் அப்ல அவனோட ஒபினியனை வச்சுக்கிறேன். சரி ஓகேவா? அடுத்து நம்ம வந்து சேப்பாக் விட்டு வெளியே போனா எப்படி ஆட போறாங்க, அங்க வந்து எம்எஸ் வந்து உட்கார்ந்துருவாரு, இதான் வந்து நான் சொல்றேன். சோ எம்எஸ் உட்கார்ந்தாருன்னா இதான் நீங்க பாக்குறோம் லைன் அப். ஒரே ஒரு சேஞ்ச் தான், ஒன்ஸ் அகைன் எம்எஸ்க்கு பதிலா உரில் பட்டு லைன் அப்ல இருக்க போறாரு, சரிங்களா? இஸ் கோயிங் டு பிளே ஆஸ் த ஃபினிஷர்.